hello friends, vanakkam and welcome to கேஷிகா கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம புது வீட்டில் இருக்கிற கிச்சன் டூர். இப்போ கரண்ட்டாக நான் இருக்க வீட்டில் கிச்சன் எப்படி இருக்குது, நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அப்படியே டீட்டெயிலாக நான் என்னென்ன பொருளெல்லாம் எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் கவுண்டர் டாப்பு அண்ட் கிராசரி ஷெல்ஃப்ஸ் மட்டும் நான் காட்டுறேன். அண்ட் இன்னொரு வீடியோவில் வந்து கவுண்டர் டாப்புக்கு கீழே என்ன இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, ஏன்னா இப்போ வந்து ரொம்ப லென்த்தியா போயிடும் வீடியோ. வந்து நான் கவுண்டர் டாப் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தா போயிடும் வீடியோ. ஸோ அதனால வந்து இப்போ இங்க கவுண்டர் டாப் மேல என்னென்ன இருக்குன்றதை மட்டும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல் ஷேப்பில் இருக்கிற கவுண்டர் டாப் தான். உங்களுக்கு நம்ம பழைய வீட்டு கிச்சனை விட இந்த கவுண்டர் டாப் வந்து நல்லாவே லென்த்தாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல் ஷேப்பில் வரவே வராது. ஸோ இந்த கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் இருக்குது. வந்து கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆனோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் இருக்குது. இந்த கேஸ் ஸ்டவ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது வந்து 3 பர்னர் சூர்யா ஆக்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோடது. ஸோ இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கிட்ட ஆக போகுது. ஸோ எந்த ப்ராப்ளம் வரல. இப்போ ரீசெண்டாக இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பர்னர் என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பர்னருக்கு சைட்லலாம் வந்து நெருப்பு வெளியே வருது. ஸோ இந்த பர்னர் நெருப்பு வெளியே வர்றதுனால இந்த ஸ்டீல் எல்லாமே வந்து எரிஞ்சு போகிற மாதிரி ஆயிடுது. என்னதான் தேய்ச்சி எடுத்து வச்சாலுமே நம்ம சமையல் பண்ணும்போது இந்த நெருப்பு வந்து இதில் பட்டு அப்படியே வந்து கருப்பான மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த பர்னர் மட்டும் இப்போதைக்கு இந்த 2 பர்னர் மட்டும் மாற்றணும். சின்னது நல்லா இருக்கு, பெரிய பர்னர் 2 மட்டும்தான் இப்போ ப்ராப்ளமா இருக்கு. அது 2த்தையும் மாத்திட்டோம்னா மற்றபடி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கேஸ் அடுப்புக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசர் வச்சு நம்ம கிச்சனுக்கு சமையலுக்கு அடிக்கடி தேவைப்படுற ரெகுலர் யூஸ் பண்ணுற இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடி அப்படியே வந்து யூஸ் பண்ணாத ஒரு ஜாடி மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதுக்குள்ளே வந்து உருளையாக இருக்கிறதுனால அது உள்ளே வந்து நான் எல்லா கரண்டியுமே, ஜல்லிக்கரண்டி, அன்னக்குத்தி, அப்புறம் தோசை கரண்டி, குழம்பு கரண்டி, எல்லா கரண்டியும் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். உட்டன் கரண்டிஸ்லாம் கூட இதுலேயே நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பேஸ்கெட் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். கடலை எண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய். இந்த எண்ணெயை வந்து பேஸ்கெட் வச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த பாத்திரம் வந்து இங்கே இருக்குது. அண்ட் அடுத்தது இந்த ஆர்கனைசர் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், எங்கள் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இந்த ஆர்கனைசரோட லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள், வேணும்னா வாங்கிக்கோங்க. இதோட ரேட் வந்து 285 அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்கும். ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு கவுண்டர் டாப் மேலே. ஏன்னா எல்லா ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆர்கனைசர்லேயே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நான் என்னென்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிற கடுகு, வெந்தயம், அப்புறம் மஞ்சள் தூள். இதில் இங்கே வந்து இதே மாதிரி ஒரு பாட்டில் இருக்கும். அந்த பாட்டில் வந்து இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து காலி ஆயிடுச்சு தனி மிளகாத்தூள், அதை ரீஃபில் பண்ணி வைக்கணும். அதுக்கு அடுத்தது இதில் வந்து முந்திரி பருப்பு இருக்குது. அண்ட் அடுத்தது அதில் வந்து ஓமம் இருக்குது. இந்த மூடி மட்டும் என்னன்னே தெரியலங்க, இது நல்லா அப்படியே துரு வந்துருச்சு. நானும் எவ்வளோ தேய்ச்சி பார்க்குறேன், போகவே இல்லை. சரி, இதுக்கு வேறு ஏதாவது மூடி மட்டும் நான் மாற்றணும். மூடி மாற்றிட்டு அதுக்கப்புறம் எங்கேயா கிடச்சிச்சின்னா அதை வேறு போட்டுட்டு புதுசு வாங்கி போடணும். அது பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் சோடா, அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள். இது அடுத்தது இது வந்து சோம்பு, இது வந்து பெப்பர் க்ரஷர். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ரெகுலராக தாளிக்கிறதுக்கு எடுக்கிறதுனால இதெல்லாமே மேலே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கல்லுப்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் தூளுப்பு இருக்குது. இதில் வடகம், இதில் வந்து காஞ்சி மிளகாய் வந்து நம்ம தாளிக்கும் போது கிள்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் அவசரம் இருக்கும். ஸோ அதனால் வந்து காஞ்சி மிளகாய் வந்து கிள்ளி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது அரிசி அளக்கிற அழாக்கு. இது இந்த அழாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இட்லி மாவுக்கு, இட்லி அரைக்கிறதுக்கெல்லாம் அரிசி ஊற வைப்பேன் பார்த்தீங்களா, அதுக்காக யூஸ் பண்ணுறது. இன்னொரு அழாக்கு வந்து அரிசி ட்ரம்லேயே இருக்கும். இப்போ நம்ம திடீர்னு வடைக்கு உளுந்த பருப்பு போடணும், கடலை பருப்பு போடணும், அந்த மாதிரி டைம்லலாம் அது உள்ளேருந்து எடுக்க முடியாது. அதனால ஸோ இது தனியாக இப்படி வச்சுருப்பேன். பருப்பு சாம்பாருக்கு அதுக்கு எதுக்கு எடுக்கிறதுக்கெலாம் இந்த அழாக்கு யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன குட்டி கண்டெய்னரில் வந்து ரப்பர் பேண்ட்லாம் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ்லாம் வந்து அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஸ்டோர் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது இங்கே ஒரு குட்டி ஜாடி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
அந்த தோசைக்கல்க்கெல்லாம் நம்ம எண்ணெய் தேய்ப்போம் பார்த்தீங்களா, தோசைக்கல்க்கெலாம் வந்து அந்த பொடியோடு இருக்க எண்ணெய் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இது பஞ்சு மாதிரி இருக்கிறது அந்த இது வந்து அதில் வச்சுருக்கேன். அண்ட் அடுத்தது அப்படியே வந்து கேஸ் அடுப்புக்கு மேலே வந்து ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாட்டில் வந்து நான் பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன். கிச்சனில் வந்து பச்சை கற்பூரம் வச்சா நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் இதில் பச்சை கற்பூரம் வச்சுருக்கிறது. அண்ட் இந்த குருவி ரொம்ப நாளாக பார்ப்பீங்க என் கிச்சனில் இருக்குமே இந்த குருவி. ஆக்சுவலி இது வந்து ஒரு விசில், பட் எனக்கு வந்து ஊதுவத்தி ஸ்டாண்ட். ஸோ அதனால் இது இங்கேயே தான் இருக்கும். அண்ட் அடுத்தது இங்கே நான் வந்து ஆயில் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து அந்த தூக்கில் இருந்து டைரெக்டாக எண்ணெய் எடுத்து அப்படியே யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கிறது வச்சுப்பேன். ஆக்சுவலி இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நான் வீடு ஷிஃப்ட் பண்ணி வரும்போது ஆயில் பாட்டில் வந்து உடஞ்சி போயிடுச்சுங்க. ஸோ இப்போ அது வாங்கி வைக்கணும். அது வரைக்கும் நான் அப்படியே தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம பொரிச்சிட்டு எக்ஸஸாக இருக்க ஆயில் எல்லாம் வந்து இதில் ஊற்றி வச்சுப்பேன். அண்ட் அடுத்தது இதில் வந்து கத்தி, நைஃபு, அப்புறம் லைட்டரு, கத்திரிக்கோல், அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டுப்பேன். கத்தி, நைஃப் எல்லாமே ஒன்று தான். அப்படியே பேசும்போது அப்படியே வந்துடுதுங்க. அதெல்லாம் அந்த இதெல்லாம் வச்சுருக்கேன். கத்திரிக்கோல், அது இதுன்னு அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அண்ட் அது பக்கத்தில் ஒரு குட்டி கண்ணாடி டம்ளரில் வந்து மணி பிளான்ட் இருக்குது. அண்ட் அப்படியே இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபுல் கிச்சனில் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வைப்போம் பார்த்தீங்களா, சமைச்சு முடிச்சுட்டு கிண்ணங்கள் எடுத்து வைப்போம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இதில் தான் இருக்குது. மேலே இருக்க ஃப்ளோரில் நான் காட்டுறேன். அந்த மேலே இருக்கிறதுல வந்து சப்பாத்தி மாவு பிசைறது, ஸ்டீம் பண்ணுறது அண்ட் குழி பணியார சட்டி, இது 3 இருக்குது. பக்கத்தில் மாவு பிசைகிறதுக்கு தேவையான பேஷன்ஸு, காயெல்லாம் அலசி வைக்கிறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒரு 3 கிண்ணம் வந்து கழுவி கவுத்து வச்சுருக்கிறதுனால அந்த இடத்துல எடுத்து வைக்கணும். பக்கத்தில் சொம்புங்க எல்லாருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சொம்பெல்லாம் அந்த இடத்துல வச்சுட்டேன். அண்ட் அடுத்தது மீடியம் சைஸ் கிண்ணம், அங்கே கொஞ்சம் பெரிய சைஸ் கிண்ணம்னா இங்கே கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் கிண்ணம், பொரியல் எல்லாம் எடுத்து வைக்கிறது. அண்ட் அதுக்கான லிட்ஸ், இப்போது இந்த தட்டுங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிண்ணத்துங்களுக்கு ஏற்ற தட்டெல்லாம் வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி அப்படியே வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து டம்ளர்ஸ் எல்லாத்தையும் வச்சாச்சு. நம்ம காஃபி, டீ குடிக்கிற டம்ளர்ஸ் எல்லாமே வந்து ஒன்று பின்னாடி ஒன்று அடுக்கி வச்சாச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேக்கிங் சீல் பேக் பண்ணுறது, அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து நான் அதில் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் அப்படியே கவுண்டர் டாப்போட ரைட் சைடில் ஒரு குடம் வச்சு சமைக்கிறதுக்கு தண்ணியும், பக்கத்தில் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணியும். நம்ம சமைக்கும் போதோ இல்லை வேலை செய்யும் போதோ தண்ணி குடிக்கவே மாட்டோங்க, அப்படியே விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்காமல் தண்ணி குடிக்கணுன்றதுக்காகவே அந்த குட்டி குடத்தை வந்து குடிக்கிற தண்ணி வச்சுருக்கேன், அது சமைக்கிறதுக்கு தண்ணி.